டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டி பகுதியில் உள்ள, அதாவது இந்திய அரசியலமைப்பு பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக உள்ள இந்தியன் தேர்தல் அல்லது வாக்குப்பதிவு முறையை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்தியாவில் நடைபெறக்கூடிய தேர்தல் முறை அல்லது வாக்குப்பதிவு முறையை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் நோட்டோ எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அல்லது விவிபேட் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சரிபார்ப்பு சீட்டு எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது போன்ற அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் நண்பர்களே. வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். தற்போது இந்தியாவில் வாக்குப்பதிவு முறை என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்திய அரசியல் அமைப்பு பகுதி 15 இந்தியாவில் வாக்குப்பதிவு முறை பற்றி கூறுகிறது. அதாவது இந்திய அரசியல் சட்டம் ஆர்டிகல் 324 to 329, அதாவது சட்டப்பிரிவு 324 329 வரை உள்ள ஆர்டிக்கல் இந்தியாவில் நடைபெற உள்ள தேர்தல்களை பற்றி கூறுகிறது. அதற்கடுத்து மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று இந்திய அரசியல் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 326, அதாவது 326 குறிப்பிடுகிறது. அதற்கடுத்து முக்கியமாக 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988, அதாவது 1988 அப்போதைய பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட 61வது சட்ட திருத்தம். அதன் மூலம் வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பல முறை கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்தியாவில் வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது எந்த சட்ட திருத்தம் என்று பலமுறை கேட்டு இருக்கிறார்கள். அது 61வது சட்ட திருத்தம் 1988 கொண்டு வரப்பட்டது. அதற்கடுத்து இந்தியாவில் முதலில் நடைபெற்ற பொது தேர்தல் அக்டோபர் 25 1951 தொடங்கி பிப்ரவரி 21 1952 வரை நடைபெற்றது. ஏறக்குறைய 4 மாத காலங்களுக்கு முதல் தேர்தலானது நடைபெற்றது. அதற்கடுத்து அந்த முதல் தேர்தலானது இந்தியாவில் உள்ள 26 மாநிலங்களில் 401 தொகுதிகளில் முதலில் நடைபெற்றது. அப்போது நடைபெற்ற மொத்த வாக்குப்பதிவு 67.6% ஆகும். அந்த தேர்தலில் முதலிடம் பெற்று வெற்றி பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சியாகும். 2ஆம் இடம் பிடித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாகும். அதற்கடுத்து தமிழ்நாட்டில் கடைசியாக நடந்தது 16வது சட்டமன்ற தேர்தலாகும் நண்பர்களே. அதாவது தமிழ்நாட்டில் ஏப்ரல் 2021 நடைபெற்றது 16வது சட்டமன்ற தேர்தலாகும். அடுத்த ஆண்டு 2026 ஏப்ரல் அல்லது மே மாதங்கள் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் 17வது சட்டமன்ற தேர்தலாகும். மொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் 189 தொகுதிகள் பொது தொகுதியாகவும் 45 தொகுதிகள் தனி தொகுதியாகவும், அதாவது ரிசர்வ் தொகுதியாகவும் உள்ளது. அதற்கடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்தியாவில் 1989 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை அறிமுகப்படுத்தப்பட்ட நிறுவனம் ஐஐடியில் உள்ள, அதாவது பாம்பேயில் உள்ள ஐஐடி நிறுவனம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியது. 1989 தேர்தல் ஒத்திவைக்கும் நடைமுறை நடைபெற்றது. அதாவது வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களில்
அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் வன்முறைகளை தவிர்க்கவும் தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை 1989 முதல் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதற்கடுத்து 1998 தேர்தல் பணியில் ஈடுபடும் ஊழியர்களை பட்டியலிட்டது. அதாவது அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அல்லது எய்டட் ஸ்கூலில் உள்ள ஆசிரியர்கள், வங்கி ஊழியர்கள் என யாரெல்லாம் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படும் என்பது 1998 பட்டியலிட்டது. அதற்கடுத்து 1999 தபால் வாக்கு பயன்படுத்தப்பட்டது. அதாவது போஸ்டல் ஓட் என்று சொல்லக்கூடிய முறை 1999 பயன்படுத்தப்பட்டது. 2003 இராணுவத்தில் பணிபுரிவோருக்காக ப்ராக்சி ஓட் பதிலி வாக்குமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கடுத்து 2003 வேட்பாளர்களின் சொத்து விவரங்களை வெளியிட உத்தரவிடப்பட்டது. 2009 முதல் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் கருத்து கணிப்புகளை நடத்துவதற்கு தடை செய்யப்பட்டது. 2010 வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 2011 தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது. 1985 52வது சட்ட திருத்தத்தின் மூலம் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் மூலம் தகுதி இழப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம் 1985 52வது சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது. அதற்கடுத்து 91வது அமெண்ட்மெண்ட் 2003 கட்சித்தாவல் தடை சட்டத்தில் ஒரு திருத்தம் செய்யப்பட்டது. அதாவது கட்சி பிளவுறும் சூழலில் கட்சித்தாவல் தடை சட்டம் பொருந்தாது என அறிவுறுத்தப்பட்டது. ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் மற்றொரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார். அதாவது ஒருவர் சுயேட்சையாக தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு வேறு ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்துவிட்டால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று தகுதி இழப்பு செய்யப்படுவார். அதற்கடுத்து ஒரு நியமன உறுப்பினர் தான் பதவியேற்ற நாளிலிருந்து 6 மாத காலத்துக்குள் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார். அதாவது கலை இலக்கியம் போன்ற சமூக பணியில் சிறந்தவர்களை உறுப்பினர்களாக நியமிக்கும் போது அவர் பதவியேற்ற நாளிலிருந்து 6 மாதத்திற்குள் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துவிட்டால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று தகுதி இழப்பு செய்யப்படுவார். ஒரு கட்சி மற்றொரு கட்சியுடன் இணைக்கப்படும் போது கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. அதாவது கட்சித்தாவல் தடை சட்டமானது ஒரு கட்சியில் இருந்து மற்றொரு கட்சியில் சேர்கிறவர்கள் தகுதி இழப்பு செய்யப்படுவார். ஆனால் ஒரு கட்சியானது மற்றொரு கட்சியுடன் சேரும்போது கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி உறுப்பினர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதற்கடுத்து கட்சித்தாவல் தடை சட்டம் மூலம் ஏற்படும் பிரச்சனைகளை இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு மட்டுமே உண்டு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கட்சித்தாவல் தடை சட்டத்தின் மூலம் அந்த உறுப்பினர்களின் பதவியை நீக்குவதற்கோ அல்லது தகுதி இழப்பு செய்வதற்கோ அதிகாரம் பெற்றவர் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய சபாநாயகருக்கு மட்டுமே உண்டு. அதே போல் மக்களவை பொறுத்தவரை கட்சித்தாவல் தடை சட்டத்தின் மூலம் உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் மக்களவை சபாநாயகருக்கு மட்டுமே உண்டு. அதற்கடுத்து விவிபிஏடி அதாவது விவிபேட் என்று சொல்லக்கூடிய ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் வாக்குப்பதிவு சரிபார்ப்பு சீட்டானது 2014
பொது தேர்தலில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது ஒரு வாக்காளர் செலுத்தக்கூடிய வாக்கானது யாருக்கு சென்று அடைகிறது என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த வாக்காளர் ஒப்புகை சீட்டானது முதலில் இந்தியாவில் நடைபெற்ற பொது தேர்தலில் 2014ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கடுத்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதலாக 1999ஆம் ஆண்டு ஒரு மாநிலத்தில், அதாவது கோவா மாநிலத்தில் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டது. அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் முதலில் ஒரு மாநிலத்தில் சோதனை அடிப்படையில் 1999ஆம் ஆண்டு கோவா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டது. அதற்கடுத்து இந்தியா முழுமைக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு நடைபெற்ற முதல் தேர்தல் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலாகும். அதாவது ஜெனரல் எலெக்ஷன் என்று சொல்லக்கூடிய 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நாடு முழுமைக்கும் பயன்படுத்தப்பட்டது. அதற்கடுத்து நோட்டோ என்று சொல்லக்கூடிய, அதாவது யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்று பொதுவாக ஒரு வாக்குப்பதிவு முறை கொண்டு வரப்பட்டது. 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதாவது தேர்தல் நடைபெறும் போது எந்த வாக்காளருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்று தன்னுடைய கருத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு வசதியானது ஏற்படுத்தப்பட்டது. அதுதான் நோட்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு முறையாகும். இது முதலாக இந்தியாவில் 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அப்படி நோட்டோவை கொண்டு தேர்தல் நடைபெறும் ஒரு முறையானது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படி நோட்டோவை அறிமுகப்படுத்தப்பட்ட நாடுகளின் வரிசையில் இந்தியாவானது 14வது இடத்தை பெறுகிறது நண்பர்களே. அதாவது நோட்டோவை அறிமுகப்படுத்திய நாடுகளின் வரிசையில் இந்தியா 14வது இடத்தில் இருக்கிறது. நோட்டோவை அறிமுகப்படுத்தி முதலில் நடைபெற்ற தேர்தல் டெல்லி மாநில தேர்தலாகும். அது 2013ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதாவது ஒரு மாநிலத்தில் முதலாக நோட்டோவை பயன்படுத்தி நடைபெற்ற முதல் தேர்தல் டெல்லி மாநில தேர்தலாகும். அது 2013ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதற்கடுத்து நோட்டோவை அறிமுகம் செய்த முதல் நாடு பிரான்ஸ் ஆகும். அதாவது உலக அளவில் முதலாக நோட்டோவை, அதாவது யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்ற வசதி உள்ள ஒரு தேர்தல் நடைபெற்ற நாடு முதலில் பிரான்ஸ் ஆகும். அதன் அடிப்படையில் தொடர்ந்து இந்தியாவானது 14வது இடத்தில் உள்ளது. அதற்கடுத்து நோட்டோவை அறிமுகம் செய்த முதல் ஆசிய நாடு பங்களாதேஷ் ஆகும். அதாவது ஆசிய நாடுகளின் அடிப்படையில் நோட்டோவை அறிமுகம் செய்த முதல் நாடாக பங்களாதேஷ் இருக்கிறது. அதாவது நோட்டோவை அறிமுகம் செய்த முதல் நாடு உலக அளவில் பிரான்ஸ் ஆகவும் ஆசிய அளவில் பங்களாதேஷும் இருக்கிறது. இந்தியாவானது நோட்டோவை அறிமுகப்படுத்திய 14வது நாடாக உள்ளது. அதற்கடுத்து நோட்டோவை வடிவமைத்த நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், அதாவது அகமதாபாத்தில் உள்ள தேசிய வடிவமைப்பு நிறுவனம்தான் இந்த நோட்டோ முறையை அறிமுகப்படுத்தியது. அதாவது நோட்டோவை அறிமுகப்படுத்திய நிறுவனம் அகமதாபாத்தில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் தேசிய வடிவமைப்பு நிறுவனம்தான் இந்த நோட்டோவை அறிமுகப்படுத்தியது. அதே போல்
இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியது பம்பாயில் உள்ள ஐஐடி ஆகும். அதாவது ஐஐடி பாம்பே தான் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கான தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியது. நோட்டோவை அறிமுகப்படுத்தியது அகமதாபாத்தில் உள்ள தேசிய வடிவமைப்பு நிறுவனமாகும். அதற்கடுத்து இந்த முக்கியமாக ஒரு கேட்கக்கூடிய கேள்வி, வாக்களிக்கும் வயதானது 21 18 குறைக்கப்பட்டது. அப்போதைய இந்திய பிரதமராக திரு ராஜீவ்காந்தி அவர்கள் ஆட்சி காலத்தில், அதாவது 1988 ஆண்டு 61வது சட்ட திருத்தத்தை ஏற்படுத்தி, அதாவது 61 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 மூலம் இந்த வாக்களிக்கும் வயதானது 21 18 குறைக்கப்பட்டது. நண்பர்களே, இது டிஎன்பிசியில் பல முறை கேட்கப்பட்ட கேள்வி, திரும்பவும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கடுத்து இந்த வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்ட போது யார் பிரதமராக இருந்தார் என்ற கேள்வியும் கேட்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த திரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அப்போதைய பிரதமராக இருந்தார். இதுவும் முக்கியத்துவமான கேள்வி நண்பர்களே. அதற்கடுத்து கட்சி தாவல் தடை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது என்று கேட்பார்கள். 1985 ஆண்டு 52வது சட்ட திருத்தத்தின் மூலம், அதாவது 52 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 என்பதன் மூலம் கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் ஒரு உறுப்பினர், அதாவது சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு தாவும்போது அல்லது வேறொரு கட்சியில் சேரும்போது அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்கக்கூடிய அதிகாரம் கொண்டு வரப்பட்டது. அப்படி தகுதி இழப்பு பற்றி அறிவிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர். அதில் சில திருத்தங்கள் அதற்கப்புறம் கொண்டு வரப்பட்டது. அதாவது 1901 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 கட்சி தாவல் தடை சட்டத்தில் ஒரு சிறு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதாவது ஒரு கட்சியானது இரண்டாக பிரியும் போது, அப்படி பிரியக்கூடிய நபர்கள் வேறு ஏதேனும் அரசியல் கட்சியில் சேரும்போது இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் விதிகள் பொருந்தாது என்ற திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதாவது ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுகிறவர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலம் தகுதி இழப்பு செய்யப்படுவார். அதுதான் கட்சி தாவல் தடை சட்டத்தின் சாராம்சம். ஆனால் 91வது சட்ட திருத்தம் 2003 கொண்டு வரப்பட்டதின் முக்கியத்துவமானது, ஒரு கட்சியானது இரண்டாக பிரிந்தால் அதில் உள்ள உறுப்பினர்கள் வேறு ஏதேனும் கட்சியில் சேர்ந்து விட்டாலோ அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதற்கடுத்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் மற்றொரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவர் தகுதி இழப்பு செய்யப்பட்டு விடுவார். அதே போல ஒரு நியமன உறுப்பினர் தான் பதவியேற்ற நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்துவிட்டாலும் அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார். அதற்கடுத்து முக்கியமாக ஒரு கட்சியானது அப்படியே முழுமையாக வேறொரு கட்சியுடன் இணைக்கப்படும் போது கட்சி தாவலின் தடை சட்டத்தின்படி உறுப்பினர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்ற சில சாராம்சங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது ஒரு கட்சி உள்ள உறுப்பினர்கள் அப்படியே முழுமையாக வேறொரு கட்சியுடன் இணையும் போது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இயலாது என்ற ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இப்படியாக கட்சி தாவல் தடை சட்டம் பல்வேறு திருத்தங்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது. அதன்போக விவிபேட் என்று சொல்லக்கூடிய ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் 2014 பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே போல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 2014 ஆண்டு பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது நண்பர்களே. இதில்
2 அல்லது 3 கேள்விகள் கட்டாயமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். தெளிவாக கேட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நிச்சயமாக 1 அல்லது 2 கேள்விகள் இதிலிருந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.